சூரியன்னா சுட்டுக்குன்னு போயிடுறான். டிஎம்கே தான் கிடைக்கும். இதுதான் உண்மை. அடுத்த கட்சி யார் வராங்க அவங்க வந்தாலும் நம்மளுக்கு வந்து செய்ய போகிறது கிடையாது. டிவிக்கே தான். கவுன்சிலேட் ஒரு தொகுதியை பொறுத்தவரைக்கும் டிஎம்கே தாங்க. கவுன்சிலரே வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. இப்போ எம்எல்ஏ வந்து எப்படி எட்டி பார்ப்பாரு? இது வரைக்கும் அவங்களோட நிலைப்பாட்டு என்னன்னே தெரியல. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அவங்களோட இது கருத்தை பற்றி இது வரைக்கும் இனிமேல் சொல்லலையே. அவங்களாம் என் பையனை விஜய் ரசிகராக இருக்கான், நானும் அவரு தான் ஓட்டு பண்ணிட்டு இருப்பாரு. 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி. அது ஒருத்தர் புதுசாக வந்தால் நல்லா இருக்கும்ல, எம்ஜிஆர் மாரி. நீங்கள் தடிக்கு வந்து அவரு தூக்கத்துக்கு ஆள் கிடையாது. நல்லது நடக்கும், அதான் புதுசாக வரங்கன்னா நல்லா செய்வாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தான், வேற என்ன இருக்கு. வணக்கம் சார். 2026 இந்த தொகுதியில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? எனக்கு வந்து விஜய் ஜெயிக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது எனக்கு. இப்போ வந்து திமுக தான் 4 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா தான் பண்ணியிருக்காங்க, பட்டு சேஞ்ச் ஆகணுமே. ஏன் நல்லா பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே அந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு குறை இருக்குல்ல, அது என்ன குறையாக பார்க்குறீங்க? அது குறை மீன்ஸ் உங்களுக்கே தெரியும், நான் எதுவும் வெளியே சொல்லணும்னு இல்லை. 1-2 குறை இருக்குது. பட் இவர் வந்து சேஞ்சஸ் எதனா தெரியும்ல, யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸு சில பேர் சொல்லின்னு இருப்பாங்க. பட் அதையும் இல்லாமல் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்க்கணும்ல, யார் யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது விஜய் எதனா பண்ணுவார். இங்கே எப்போவுமே ரொம்ப வருஷமாக திமுக தான். சிஎம் இங்கே இருந்து தான் வின் பண்ணார். அதனால் எப்போவுமே டிஎம்கேக்கு தான் இந்த தொகுதி. அதில் 1-2 வாட்டி தான் ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க, வளர்மதி வின் பண்ணாங்க. டிஎம்கேக்கு தான் வாய்ப்புங்க. 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? அதை பற்றி ஒன்றும் கமெண்ட் சொல்கிறதுக்கு இல்லை. ஆட்சியில் நிறைய குறைகளும் இருக்குது, நிறைய நிறைவுகளும் இருக்குது. அதனால் புதுசாக கட்சி தொடங்கி விஜய் அவர்கள் வந்து திமுகவை எதிர்க்க பயங்கரமாக அதெல்லாம் சும்மா அதை கொஞ்சம் கூட்டம் மட்டும்தான். ஒன்றும் விஜய் எல்லாம் ஒன்றும் வெற்றி வர வாய்ப்பு இல்லை. திமுக தான். திமுக அதிமுக உள்ள தான் போட்டி வருமே தவிர விஜய் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குமோ தெரில. இனி இப்போ மப்சல் ஏரியாவில் சிட்டியில் இருக்காது, இனி அந்த உள்பக்கமாக எவ்வளோ இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் அது பெரிய ஃபேக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. டிஎம்கே தான் கிடைக்கும். 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக பண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன தாவைக்கா தலைவர் விஜய் எல்லாம் புது கட்சி தொடங்கியிருக்காரு, அவர் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? அவர் கட்சி தொடங்கினே லாஸ்ட் வரைக்கும் அவர் வரும்போது ஐடியா இல்லை. இப்போ இந்த மழை காலத்தில் திமுக வந்து எப்படி உதவி பண்ணாங்க, நிவாரணம்லாம் கொடுத்தாங்களா மக்கள்? எல்லாமே பண்ணிக்குவாங்கம்மா, ஒன்றும் குறையே கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா பண்ணிக்குவாங்க திமுக. விஜய் தான், டிவிக்கே தான். விஜய் இப்போ திமுக 4 வருஷம் ஆட்சி பண்ணதே அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க சரியான ஆட்சி பண்ணலையா மேடம்? விஜய் அவர்கள் வந்து அதை தாண்டி வந்துடுவார். புதுசாக ஒருத்தர் வரட்டும் நினைக்கிறேன், அவர் வந்தால் பண்ணுவார் உண்மையாலுமே. இப்போ விஜய் இந்த அரசியலில் எந்த நிலைப்பாடில் இருக்காரு, எப்படி போயிட்டு இருக்கு? அவர் தான் ஜெயிப்பார். டிவிக்கே தான் கண்டிப்பாக. ஆனால் ஆட்சியில் வந்து நம்ம திமுக இருக்குது 4 வருஷம் எப்படி? அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் அப்படி சொல்லிக்கிறாங்க பின்னாடி. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் தான் நேற்று கூட பார்த்துப்பீங்களே, எல்லாம் எங்கே போனாலும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களாம் சப்போர்ட். ஏன்னா இது வரைக்கும் ஏடிஎம்கேயும் பார்த்தாச்சு, டிஎம்கேயும் பார்த்தாச்சு. சும்மா அவங்களே நம்ம இது எதுவுமே பண்ணலை. அவங்க பண்ணுற மாதிரி தோட்டம் தான் பண்ணுறாங்க. ஸோ புதுசாக ஒருத்தர் வராரு, அவர் என்ன பண்ணுறாரு பண்ணும், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஏற்கனவே விஜயகாந்த் கொடுத்துருக்கலாம், அவருக்கு கொடுக்கல, அவர் லைஃபும் வேஸ்ட்டாக போச்சு. இவர் அது கொடுத்து பார்ப்போம் ஒருத்தர். அரசியலில் எந்த நிலைப்பாடில் இருக்காரு இப்போ விஜய் அவர்கள்? எதை நோக்கி போயிட்டு இருக்காரு? கரெக்டாக போயிட்டு இருக்காரு அரசியல்? கரெக்டாக தான் போயிட்டுருக்காரு. இப்போதைக்கு அவர் வெளியெல்லாம் போகக்கூடாது. 2வது நிறைய கூட்டணிலாம் சேர்த்துக்கூடாது. இப்போ வர கொஞ்சம் பேர் சேர்த்தா பரவாயில்ல. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு பல கட்சியிலலாம் வராங்களா, அவங்களெல்லாம் சேர்த்துக்கூடாது. அதில் அவருக்கு கொஞ்சம் வீக்காக தான் ஆகும். அவர் தனியாக இருக்கிறதே அவர் பெட்டர். நிறைய கூட்டணி சேர்த்தா திருப்பி அவங்கள மாதிரி இவரும் ஆகிடுவார். அவ்வளோதான் வித்தியாசம். டிவி கேட்டால் வரும், டிவிக்கு வரும். யார் மாற்றணும், காலம் பூரா அதிலே இருக்கக்கூடாது. சூரியன்னா சுட்டுக்குன்னு போயிடுறான். புரியுதா? ஏதோ புதுசாக ஒரு தம்பி வந்துக்கிறாரு விஜய், அவரை நியமித்து எடுப்போம். அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அவர் சம்பாதிக்க வராரா இல்லை மக்களை பார்க்கறதுக்கு வராரா? 4 வருஷம் திமுக ஆட்சி எப்படி பண்ணியிருக்கு? நல்லா பண்ணாங்க. சாக்கடை ஆட்சிக்கும் போகிறதுக்கு வரதுக்கு இடைஞ்சல் ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. குறை சொல்லக்கூடாது, திமுக மேலே நல்லா பக்காவாக கவனிச்சாங்க. இப்போ விஜய் அவர்கள் தான் வருவார். விஜய் வந்தாருன்னா என்ன சொல்லுவார்னு பார்ப்போமே. காலம் பூரா ஆயாவை நம்புறதா தாத்தாவை நம்பலாம்? புரியுதுங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, புதுசாக வர்றாரு இல்லையா, அவரும் தேர்ந்தெடுக்கலாம். காலம் பூரா ஒருத்தரையாக இருப்போம். சரிதா? பார்ப்போம். கவுன்சிலேட் ஒரு தொகுதியை பொறுத்தவரைக்கும் டிஎம்கே தாங்க. ஏன்னா இங்கே வந்து டாக்டர் எழிலன் வந்து நல்லா பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கெல்லாம் ஃப்ளட் இருக்குதோ இம்மீடியட்டாக போய் அங்கே அந்தந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணுறாரு. அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு. அங்கே களத்தில் இறங்குறாரு. ஸோ நம்ம நேராக பார்க்கறதுனால, நம்ம அந்த தொகுதியில் இருக்கிறதுனால நம்ம நேராக பார்க்குறோம் அவரை. ஸோ அதனால் அங்கங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் கருத்து சொல்லுவாங்க. பட் நம்ம அங்கே போய் நேரடியாக பார்க்க போகும்போது வந்து எங்கெங்கெல்லாம் ஃப்ளட்டாக இருக்கோ அங்கே வந்து பார்க்குறாரு. ஸோ அதனால் நம்மளுக்கு தெரியும், அந்த தொகுதியில் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். நம்ம வெளி தொகுதி கிடையாது, அந்த தொகுதியில் நம்ம பார்க்குறோம் அவரோட ஒர்க்கெல்லாம் என்னன்றது. திருப்பி அவர் வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு, அவர் எந்த நிலைப்பாடில் இருக்காரு? இது வரைக்கும் அவங்களோட நிலைப்பாட்டு என்னன்னே தெரியல. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க,
அவங்களோட இது கருத்தை பற்றி இது வரைக்கும் இனிமேல் சொல்லலையே. சொன்னால் தான் அதுக்கப்புறம் பப்ளிக் யோசிக்க ஆரம்பிக்கணும். இன்னும் டைமிங் கிடையாது, இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. அவரோட மேனிஃபெஸ்டோ என்ன, அவர் என்ன பண்ண போகிறார், மக்களுக்கு ஏது பண்ண போகிறார் ஒன்றும் தெரியாது. செகண்ட் திங் வந்து அவர் இண்டஸ்ட்ரிக்கு ஃபுல்லாக புதுசாக வரார் கட்சிக்குள்ளே வரும்போது என்ன பண்ணணும், முதல்ல அவர் குறிப்பிட்ட ஆளுங்களை வந்து தேர்ந்தெடுத்த ஆளுங்க தப்பு. அவர் என்ன எடுக்கணும்னா அரசியல் அனுபவம் இருக்கிறவங்களை எடுத்துகிட்டு வரணும். அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன நெளிவு சுழிவுலாம். ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அவங்க ரசிகராக தான் பார்ப்பாங்களே ஒழிய பப்ளிக் என்ன செய்ய போகிறன்றது, பப்ளிக் ஒப்பீனியன் என்ன, பப்ளிக் என்ன செய்ய போகிறாங்கிறது ஒன்றுமே தெரியாது. அவங்க வந்து ஒரு ரசிகராக ஒரு தலைவருக்கு என்ன பண்ணணும் தான் அந்த மோட்டிவேஷன் இருக்கும். ஆக்சுவலாக அவர் தேர்ந்தெடுக்க வேண்டியது யாருன்னா அரசியல் அனுபவம் இருக்கிற ஒருத்தரை தான் வந்து தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட அந்த இதை வச்சு பண்ணணும். அப்போ தான் அவர் ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இன்னும் ரசிகரை வச்சு பண்ணனா என்னோட ஒப்பீனியன் தான் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. புதுசாக ஆட்சி மாற்றம் வருங்க கண்டிப்பாக. ஏன்னா திமுக பண்ணுறாங்களே 4 வருஷம் எப்படி பண்ணியிருக்காங்க? இல்லை இப்போ பண்ணின்னு இருக்காங்க, அதில் இன்னும் இப்போ சந்தேகமே கிடையாது. புதுசாக ஒரு மாற்றம் வரணும். அதாவது இப்போது அவங்க 5 வருஷம் ஆண்டுட்டாங்க, இப்போ மறுபடியும் 5 வருஷம் வேறு யாருன்னா ஆண்டா நல்லாயிருக்கும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறது. இப்போ எங்கள் ஃபேமிலியில் எதிர்பார்க்குறதுனா எங்கள் ஃபேமிலியில் வந்து இப்போது என் பையன் இருக்கான், என் பொண்ணு இருக்காங்க, எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க. பசங்க 2 பேரும் இப்போ புதுசாக வர விஜய்க்கு ஓட்டு போடணுன்னு முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பெரியவங்க, நாங்கள் ஆல்ரெடி இப்போது ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி போட்டிருக்கோம், பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முடிவெடுத்து பெரியவங்க பண்ணோம். இப்போ பசங்க வந்து இப்போ எங்கள் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ஓட்டு இருக்குது. அவங்க 2 பேரும் ஒரே குறிக்கோள், விஜய்க்கு போடணுன்னு ஒரு குறிக்கோளில் இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் போடுவோம். ஆனால் டிவிக்கே வரணும். டிவிக்கே தான் வருமா? இல்லை, இது வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. யார் அதிகமான வித்தியாசத்தில் வருவாங்களோ ஓட்டு விதத்தில் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டஃப்பாக இருக்கும், இந்த வாட்டி டஃப்பாக இருக்கும். 2008 2 வருஷமாக ஏடிஎம்கே கழிச்சிருந்ததுமா, அதுக்கப்புறம் 2 வருஷம் டிஎம்கே கழிச்சிது. 2 எம்எல்ஏமா வேஸ்ட்டு. இப்போ வந்து டிஎம்கே எம்எல்ஏ அடுத்தது வாய்ப்பு இருந்தால் ஒன்று ஏடிஎம்கே இல்லை விஜய்க்கு வாய்ப்புமா. இப்போ திமுக 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கல, ஆளும் கட்சியில் இருக்குது, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க ஆட்சி? ஒன்றுமே பண்ணலையம்மா, எதுவுமே பண்ணல. கவுன்சிலரே பண்ணல. அப்புறம் எம்எல்ஏ வந்து எட்டியே பார்க்கலையே. இங்கே டிவிஷன் உள்ள கவுன்சிலரே வந்து எட்டி பார்க்க மாட்டாமா. அப்போ எம்எல்ஏ எப்படி எட்டி பார்ப்பாரு? அவர் ஒரு டாக்டர், ஏற்கனவே ஆல்ரெடி அவர் நிற்கும் போது எம்எல்ஏ சொல்லிட்டாரு நான் டாக்டரு அப்படின்ட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டரே வர முடியலன்னும் போது அப்போ எப்படி கவுன்சிலர்? ரோடுங்களே சரி கிடையாது, எல்லா ரோடுமே நாஸ்தியாக இருக்குது, ஒரு ரோடு கூட இல்லை. ஒரு பேசஞ்சர் இட்டுன்னு போனோம் அப்படின்னு சொன்னால் பேசஞ்சர் வந்து இங்கே இருக்கணும் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் மெயின் ஹாஸ்பிட்டலு, இங்கே சங்கர் நத்தலையா. இங்கே வந்து ஒரு பேஷண்ட் இட்டுன்னு போகணும்னு சொன்னால் எல்லாருமே பேஷண்ட்டு பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ரோடு சரியில்லை. அதாவது நம்மளுக்கு தமிழ்நாட்டு ஆளுங்க கிடையாது, எல்லாமே நார்த் இந்தியன்ஸு இங்கே வந்துருக்குங்க அத்தனை பேருமே அப்போலோ ட்ரீட்மெண்ட்டுக்கு சங்கர் நத்து. அப்படின்ற போது இங்கே ரோடு சரியில்லை போது அவனுக்கு வந்து இங்கே லட்சக்கணக்கில் போட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறானுங்க. பட் அந்த ரோடு சரியில்லையே, ஒரு ரோடு கூட சரியில்லையே. அப்போ அவன் செலவு பண்ணி திருப்பி ஒரு டிச் பண்ணுறான், திடீர்னு ஒரு ரோடு கிட்டுன்னு போகிறான், திடீர்னு டிச்சு கட் ஆகிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய காசு தானே வேஸ்ட்டாக போவோம். அதனால் ரோடு சுத்தமாக சரி கிடையாதுமா, ஒரு ரோடு கூட இல்லை. அதாவது ஒரு டைம் போடுறாங்க சிமெண்ட் ரோடுன்னு, ஒரு வாரம் கழிச்சு திருப்பி சிமெண்ட் ரோடு அகைன் வந்து அதை இடிக்கிறாங்க. யாருன்னு கேட்டால் யார்ப்பா இடிக்குது, இப்போ தானே போட்டு போனாங்கன்னா இல்லைங்க அது சரியாக லைன் சரியாக கொடுக்கல, தண்ணி உள்ளே வர மாட்டேங்குது, தண்ணி சரியாக போக மாட்டேங்குது. அப்படியே இருந்தால் அப்போது நாட்டில் இப்படியே இருந்தால் எப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணுறது? நாடு எப்படி தான் வருது? ரோடு எப்படி தான் இருக்கிறது? இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன மாதிரி நிலைப்பாடில் இருக்காரு அரசியல்? அவர் வர வாய்ப்பு இருக்கா? அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குமா, ஆனால் வந்து டைரெக்டாக வர முடியாது. ஏதாவது ஒரு கூட்டணியில் அவர் போயிட்டாருன்னா அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. டிவிக்கு அப்போ திமுக 4 வருஷம் இப்போ அதெல்லாம் தெரியல, அதை பற்றிலாம் நான் பேசலாம். டிவிக்கே தான் வரும். டிஎம்கே கிளிக்க வாய்ப்பு இருக்குது. 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்குது. ஆனால் விஜய்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விஜய் நின்னான்னா அவங்க தொகுதி சார்பில் யார் நிற்கிறாங்களோ அந்த விஜய் சார்பில் அவங்க வின் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ திமுக ஆளும் கட்சியில் இருக்குது, 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? பரவாயில்ல, ஒரு மாற்றம் இருக்கும்ல. அடுத்த ட்ரிப்பு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க மாற்றி. அது ஒருத்தர் புதுசாக வந்தால் நல்லா இருக்கும்ல, எம்ஜிஆர் மாரி. ஆளுங்கட்சி தான் வாய்ப்பு கேட்க வாய்ப்பு இருக்குது. 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? இப்போ எல்லாம் வேலை சுத்தமாக நடக்குது, ஆனால் எப்போ முடியும்னு தெரியல. முடிஞ்சால் தான் எங்களுக்கெல்லாம் வண்டி ஓட்டம், எங்களுக்கெல்லாம் வந்து ரோடெலாம் ஃப்ரீ ஆகும். எல்லா இடமே டிராஃபிக்காக இருக்குது, எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஒரு டக்குன்னு ஏன்னா வண்டி எல்லாம் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா வண்டி ரோட்டில் நிற்க வச்சு எங்களால் டக்குன்னு வேலையை முடிச்சு வர முடியல. அங்கே நிற்க வச்சு இன்னொரு கூப்பிட்டு டோப் பண்ணி அவர் ரோடெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ரோடெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தான் நல்லபடியாக தான் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஓடு. புதுசாக கட்சி விஜய் அவர்கள் தொடங்கியிருக்காரு, விஜய் அவர்கள் எப்படி அரசியல் பார்ப்போம். அவர் அரசியலில் முத வந்துருக்காரு. அவர் நானே ஒருத்தர்கிட்ட சில பேர்கிட்ட ஊரில் வந்தவங்கள்ட்டலாம் கருத்து கணிப்பு கேட்டேன். அவங்களாம் என் பையனை விஜய் ரசிகராக இருக்கான், நானும் அவனுக்கு தான் ஓட்டு பண்ணுன்னு சொல்கிறாங்க. என் பேர் டி சிவகுமார்மா. நான் வந்து வேகம் சார் 2000 கொடுத்துனுக்குறேன். நான் இங்கே தான் வாழ்ந்துங்கிறேன். இங்கே வந்து ரோடும் சரி, காடும் சரி, ரோடு மாதிரி இருக்குது.
இந்த கவுன்சிலர் இருக்கிறவங்க இந்த வீடு போடுறது இங்கே பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ எடுங்க முதல்ல. வீட்டில் சந்திலே பள்ளம் காட்டிலேயும் பள்ளம், மழை ஆயிடுச்சு தண்ணி போகிறதுக்கு யாரும் கிடையாது. எதுவும் கேள்வி கேட்டால் கூட கார்பரேஷன் பற்றி சொல்ல மாட்டாங்க, எதுவும் பண்ண சொல்லாமல். இந்த கட்சி செய்கிறான்னு இல்லை, இந்த கட்சி நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் இவர் செய்ய மாட்டார். புரியுதுங்களா? அந்த மாதிரி செய்கிறாங்க. இவங்க பாருங்கள், நீங்கள் தடிக்கு வந்தால் கூட தூக்கத்துக்கு ஆள் கிடையாது இங்கே. அந்த மாதிரி இது இதுதான் உண்மை. அடுத்த கட்சி யார் வராங்க, அவங்க வந்தாலும் நம்மளுக்கு வந்து செய்ய போகிறது கிடையாது. நம்ம எவனும் செய்ய போகிறது கிடையாது. அவங்க வந்தாலும் வந்து போட்டோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க கரெக்டாக செய்யுங்க. நல்லது நடக்கும், அதான் புதுசாக வரங்கன்னா நல்லது செய்வாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தான், வேறு என்ன இருக்குது. இது சென்னையை பொறுத்தவரையில் எப்பவுமே டிஎம்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படின்னு அந்த அம்மா ஆட்சியில் வந்து இங்கே வளர்மதி கூட ஜெயிச்சிருக்காங்க. அப்படி ஒன்றும் கரெக்டாக சொல்லிடவும் முடியாது. டிஎம்கே தான் வரணும்னு சொல்ல முடியாது. யார் என்ன சொன்னாலுமே சரி, ஜெயிக்கிறவன் ஜெயிக்க தான் செய்வான். நம்ம ஓட்டு போட்டாலுமே சரி, எது பண்ணாலுமே சரி, அதிகமான இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர்ஸ் வந்து திமுகவுக்கு தான் போடுவாங்க. இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவர் இப்போ தான் வந்திருக்காரு. உடனே வந்து எந்த ஒரு இதுவுமே பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அவர் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இதுக்கப்புறம் இந்த இது போனால் நெக்ஸ்ட்டு வந்து 4 வருஷம் கழிச்சு வேணால் அவரோட இதுவை பார்த்துக்கலாம். இப்போவே உடனே வந்து அவரோட எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இருக்காது. அதே போல் வேணால் சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்காக இது பண்ணுவாங்க. பட் யங்ஸ்டர்ஸ்லேயும் நிறைய பேர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க.